Hi guys, Hi. welcome to IMO. ஸோ எம்ஜிஏகே எஸ்கே அண்ட் கேகே எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சினிமா வீடியோஸ் பார்க்குறோம் இன்னைக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் வந்து எக்ஸல்லாம் பார்க்கும்போது ஒரு சில டாபிக் எல்லாம் கண்ணில் பட்டுச்சு. இது நல்ல அது பார்க்கும்போது ஓகே, இதை பற்றி நம்ம பேசினா கூட நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அந்த மாதிரி ஒரு சில டாபிக் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஒய் தமிழ் சினிமா வந்து அந்த 1000 கோடி அப்படின்றத எய்ம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏன் அது அவ்வளோ டார்கெட் வச்சாலும் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி டைப்பான வீடியோ தான் இது. என்னன்னா, இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2024 இருக்கட்டும், பெரிய ஹீரோ படம் வந்து ஐ திங்க் விஜய் அண்ட் ரஜினி இது மட்டும்தான் வந்துச்சு. அதை தவிர்த்து சூர்யாவும் வந்துச்சு. ஆனாலும் எல்லா படமுமே எப்படி வந்துச்சுன்னா ஒரு ப்ரொபகண்டா மூவி மாதிரி வந்துச்சு. அதாவது எக்ஸப்ட் கோட்டை விட்டுட்டீங்கன்னா மிச்சு எல்லா படமுமே நம்ம தமிழ் ஸ்டைல்ல சொன்னோம்னா அது ஒரு ஒப்பாரி மூவி மாதிரி. அதாவது கருத்து விஷி ஒரு கருத்தை அதிகமா பேசி ஒரு பின்னாடி வந்து ஒரு நாங்க இதனால பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி படமே வரக்கூடாதா சார் அப்படின்னா கண்டிப்பா வரணும். அதுவும் வேணும் நமக்கு. சினிமானா மிக்சிங் ஆஃப் ஆல் த சினிமா. பட் வருஷம் ஃபுல்லாவே அதே மூவியா வரும்போது ஐ திங்க் நம்ம அதனாலதான் ஒரு புஷ்பா மாதிரி படம் வரும்போதோ, ஆவேஷம் மாதிரி ஒரு படம் வரும்போதோ இதை விட்டுட்டு அதை பயங்கரமா என்ஜாய் பண்றோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எப்படின்னா, நீங்க வருஷம் ஃபுல்லா ஒரு அழுகாட்சி மூவியாவே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு கருத்தா பேசிட்டு இருக்க மாதிரியே பார்த்து சடனா உங்களுக்கு ஒரு ஆவேசமும் ஒரு புஷ்பாவும் கிடைக்கும் போது பயங்கரமா ஃபீல் ஆயிடுதோ. ஏன்னா நம்ம அது ஒரு வருஷமா 1.5 வருஷமா பார்க்காதே இருக்கும்போது இந்த மாதிரி படம் அது நார்மலா இருந்தாலும் சரி, ஓரளவு தேடுற படமா இருந்தாலும் பயங்கரமா கமர்ஷியல் ஹிட் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அதை ரொம்ப நாளா பார்க்காம திடீர்னு பாக்குறதுனால நமக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆயிடுதோ அப்படின்னு எனக்குள்ள அந்த தாட் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன் தமிழ் சினிமா வந்து நீங்க லாஸ்ட் இயர் இந்த 2024 ஃபுல்லா பாருங்க, வருஷம் ஜனவரில இருந்தே உங்களுக்கு அந்த மாதிரி படம் தான். ஒரு கேப்டன் மில்லர்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க மகாராஜா, அமரன், விடுதலை 2, தங்கலான், வாழை, இது எல்லாமே வேற லெவல் படம். இதுல வந்து நம்ம எந்த படமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நல்ல படங்கள் தான். ஏன் இதெல்லாம் நல்ல படம் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்பாங்க, அதுக்காக சொல்றேன். பட் என்னன்னா எல்லாமே ஒரே ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். என்னன்னா, அவங்க பட்ட அந்த அடிப்பட்ட அந்த கஷ்டத்தை சொல்ற மாதிரி, அவங்க பேக்ரவுண்ட்ல அவங்க என்னத்தை ஃபேஸ் பண்ணி மேல வந்தாங்க அப்படின்ற மாதிரி கதையை மட்டும்தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சூப்பர். ஆனா அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட இந்த வருஷம் ஒரு கமர்ஷியலா ஒரு லப்பர் பந்து வந்துச்சு, ஒரு கோட் வந்துச்சு. அதை தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து பெருசா ஒரு மாசா ஒரு ஒரு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி. இப்ப இந்தியெல்லாம் போனீங்கன்னா ஜவானு, தெலுங்குல போனீங்கன்னா ஒரு புஷ்பா, ஷலாரு, அதுக்கப்புறம் நீங்க மலையாளத்துல கூட உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம், கன்னடாவில் இப்ப ரீசெண்டா மேக்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது. ஆனா தமிழ்ல வந்து நீங்க அந்த மாதிரி படமே வரல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 3 மணி நேரம் ஐ வாண்ட் டு ஃப்ரெஷ் மை மைண்ட், நான் வந்து போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன மாதிரி ஆளுக்கு அந்த படம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன? இல்ல இப்படிதான் இருக்கும் தமிழ் சினிமா, இது நல்லதுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அக்கோஷனலா அந்த படமும் வரணும், கமர்ஷியலும் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்து எம்ஜில இருந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சினிமானா நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பொழுதுபோக்காக படம் பாக்குறேன்னா, ஒரு தியேட்டர்ல போய் ஒரு 3 மணி நேரம் உட்காரும்போது வெளி உலகத்துல என்ன நடக்குதோ அந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லாம நிம்மதியா படம்னு சொல்லி போறேன். அந்த மாதிரி போகும்போது சின்ன சின்ன கருத்தோ இல்லை எனக்கு தேவைப்படுற கருத்து தான் நான் ஏத்துக்க போறேன். அது எனக்கு அந்த கருத்து ஏத்துக்கிற மாதிரி தான் ஏத்துக்க போறேன். பட் அந்த மாதிரி படம் பார்க்க போறேன்னா, ஒரு ப்ரெஷர் குறைக்கணும்னு படம் பார்க்க போறேன்னா, இப்ப வர சினிமாலாம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நார்மலா ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி ஹாஸ்பிட்டல் போனா, ஒரு ஊசி குத்துனா அது மருந்து என்ன வேலையை செய்ய போகுது. ஒரு இடத்துல கருத்து சொன்னா அது என்னவோ, அது படம் முழுக்க ஒரு இடத்துல கருத்து சொன்னா போதும், அது என்னவோ ஏத்துக்க போறோம். இங்க படம் பார்க்குற தியேட்டர்ல போய் உட்காந்தா படம் முழுக்க வெறும் குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே கருத்தா அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சேஃப் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு கருத்தை படம் எடுக்கிறாங்க, அது படம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் வெளியே வந்து சுதந்திரமா சொல்ல முடியல என்னால. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கருத்துக்கு நான் ஆப்போசிட்டா பேசுற மாதிரி ஆயிடுச்சு. சோ எப்படி தெரியுமா மைண்ட் செட் இருக்கு? ஒரு சேஃப் ஜோனா இருக்கு. நான் இப்ப கருத்துக்கிற படம் எடுக்கிறேன், அது இதுதான். நீ அது பிளாப்னு சொல்ல முடியாது. வெளியே எங்க படம் நல்லா சொல்ல முடியாது. இதே அதர் ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஹாஸ்பிட்டல் படம் எடுத்தா நம்ம ரிவ்யூஸ் என்ன பண்றாங்க? இப்ப அத வெளியே ஏதாவது ஒரு கோலிவுட்டோ இல்ல டோலிவுட்ல வேற ஏதாவது படம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் சீன்லாம் லாஜிக் சீன் அதெல்லாம் பாக்குறதே இல்ல. அங்க ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துறாங்க. நம்ம இங்க ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது மாற்றம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒரு கமர்ஷியலா ட்ரை பண்ணும்போது உடனே ரிவ்யூஸ் எல்லாம் இங்க இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலா சீன் வருதுன்னு சொல்லி போட்டு தாய்க்கிறாங்க. சோ அதனால டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா தமிழ் சினிமாவில ஒன்லி பாத்தீங்கன்னா கருத்துக்கிற படம் எடுத்தாதான் ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்களாலும் எதுவும் பேச முடியல. கருத்துக்கிற படம் எடுத்தா அவங்க வந்து ஓரளவுக்கு படம் நல்லா இல்ல இந்த மாதிரி லேக போகுதுன்னா கூட கருத்துக்கிற படம் கண்டிப்பா பார்த்தான்னு சொல்றாங்க. அதே மத்த ஏதாவது ஒரு கமர்ஷியலா ஒரு படம் வரும்போது அதுல சின்ன சின்ன ஃபெயிலியர் இருந்தா கூட அது நோட்டீஸ் பண்ணி இல்ல இந்த படம் இல்ல பயங்கர லேகா இருக்கு, ஒரு ஒருத்தர் இல்லாத மூவி அப்படின்னு சொல்லி நம்ம
தமிழ் சினிமாவை இப்படி கொண்டு வந்துட்டாங்க. மத்த இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயம் வேற, நம்ம இண்டஸ்ட்ரி இப்ப நடந்திருக்கிற விஷயம் வேற. இல்ல அதே மாதிரி ஏகே நீ உங்களுடைய கருத்து என்ன? சொன்னது இல்ல செலிப்ரேஷன் மூவின்ற மாதிரி எல்லாம் நீ சொன்ன வந்த. பட் ஆனா செலிப்ரேஷன் மூவி எல்லாம் கிடையாது உங்களுக்கு. இப்போ நார்மலா நம்ம அண்டர்ரேட்டட் மூவியே ஒரு அஜித்தோ இல்ல விஜயோ நடிக்க முடியுமா? அதுல நடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட், அவங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட்லயே ஒரு படம் பண்ணிட்டு போயிடலாம். அதனாலயே மேக்சிமம் பார்த்தா இந்த கருத்தூசி படம் மாதிரி எல்லாம் வருது. இயேசுநாதர் வந்து சொன்னாரு ஒரு கணத்துல இருந்து இன்னொரு கணத்தை காட்டுங்கன்னு. ஆனா இவங்க ஒரே கணத்துல மறுபடியும் 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 அடிச்சுனே இருக்கிற மாதிரி தான் இந்த திணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்ல ஒரு மாதிரி எனக்கு கருத்து எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஷாட்ல இப்போ 5 கோடியில படம் எடுத்தா கூட படம் இட்டாதுங்க. லவ் டுடே எல்லாம் 5 கோடிக்கு படம் எடுத்தாங்க. அது ஒரு பயங்கர அதேதான் பிளாக் நான் பஸ்டர் சொல்லுவேன். ஆச்சு. லப்பர் பந்தெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நினைச்சு பாரு நீ. அதெல்லாம் எவ்வளவு பட்ஜெட்டே இல்ல. இப்ப அந்த படத்துல எடுத்து நான் நினைச்சு பாரு. சின்னசா ஒரு கேஸ்ட், அங்கங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் சொன்னாங்க. கருத்து பயங்கரமா இருந்துச்சு, ஏத்துக்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. படம் ஃபெமினிசம், முழுக்க இது ஒரு வேணாம்னு சொல்றாங்க. கேஸ்டிசம் பட்ஜெட்டுக்கும் கருத்துக்கும் எல்லாமே சம்மந்தமே இல்ல. ஓப்பனா கமர்ஷியலா எடுக்க பேசியிருப்பாங்க. 5 கோடியில் படம் எடுக்கலாம் கமர்ஷியலா. அதான் இல்ல அது வந்து ஓப்பனா பேசியிருப்பாங்க. நீ ஒரு படம் ஃபுல்லா இதான் நீ சொல்றதுக்கு பதிலா ஒரே வார்த்தை சொன்னாலையும் நச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. காதல கேட்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. இதுவா அப்படியே மேலோட்டம் சொல்லியிருப்பான். நீ உள்ள உனக்கு வந்து உங்களுக்குள்ளவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டா சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம ஒரு படம் ஃபுல்லா 3 மணி நேரமா இருந்தோம். ஏன்னா நம்மளே ஏதோ டிப்ரெஷன்ல தான் போய் உள்ள உட்காந்துப்போம். 3 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவன் கொடுக்குற ஊசி, நீங்க சொன்ன மாதிரி கருத்து ஊசி எதுன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குற டிப்ரெஷனை எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி நம்ம டிப்ரெஷனு, அதுவும் இன்னொரு டிப்ரெஷனு, அப்புறம் பைத்தியம் தான் ஆகணும். அந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. மேலோடமா சொன்னா போதும். இதுதான் நான் சொல்ல வரேன். சிம்பிள், அவ்வளவுதான். புரிஞ்சு சும்மா எனக்கு. நான் நம்ம உங்க அடுத்த கொஸ்டினுக்கு வரேன் உங்ககிட்ட. நானு அதை முடிச்சுட்டு எஸ்கே அடுத்து எக்ஸ்கே பேசிட்டேன். நான் கொஸ்டினோட வரேன். தமிழ் சினிமாவில் ஏன் இந்த மாதிரி படங்கள் ரீசெண்ட் டேஸ்ல வருதுன்னு நான் சொல்றேன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம வியூவர்ஸ் தான். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் வந்து அவங்க வந்து எது டிமாண்ட் இருக்கோ அங்கதான் வந்து சப்ளை இருக்கும்ன்ற மாதிரி நம்ம வந்து எது எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து அவங்க கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து ஒரு 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 டைம்ல ஒரு ஒரு மூவி, ஒரு ஒரு ஜேர்னல் மூவிஸ் வந்து ஒரு ஆக்குபை பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 காலகட்டத்தில் வந்து ஹாரர் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா போயிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல காமெடி மூவிஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ஆக்ஷன் மூவிஸ் வந்து செம்மையா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த கருத்தூசி படத்துல மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. ஏன் அந்த 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 ஜேர்னல் எடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு அந்த போட்ட காசு எடுக்க முடியுதுன்னு ப்ரொடியூசரும் நம்புறாங்க. அந்த மேக் பண்றவங்களும் நம்புறாங்க. ஸோ அதனால எந்த பால்ட்டும் அவங்களுக்கு ஆக போறது இல்லை. அதனால வந்து அவங்க தாராளமா அந்த படத்தை எடுத்துட்டு அவங்க காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவுக்கு பிரச்சனை தான். இதுல இருந்து கண்டிப்பா வந்து வெளியில வரணும். அதுக்கான சேஞ்சஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கருத்து சொல்லணும். சர்வ சொன்னதுல ஆக்சுவலா சர்வ சொன்னது தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்குமே இந்த தாட் எப்பவுமே தோணும். ஏன்னா நம்ம ஒரு 1001 படம் வரும்போதும் சரி, 24 சூர்யாவது ஒரு சயின்டிபிக் மூவி வரும்போது சரி, நம்ம ஆடியன்ஸ் வந்து பெருசா கொண்டாடல அது. பட் அவங்க தெலுங்கு சைடோ அவங்களாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து காரை பறக்கூட்டாதான் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பிடிக்கும், கமர்ஷியலா டான்ஸ் ஆனாதான் பிடிக்கும். பட் இப்ப ரீசெண்டா மெய்யலன் படத்துக்கு அந்த டைரக்டர் பேசியிருந்தாரு, நான் தமிழ்ல கிடைச்ச வரவேற்போட நான் தெலுங்குல பயங்கரமா கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல தமிழ் ஆடியன்ஸும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறோம். வெறும் கருத்து படமே பார்த்துட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. இந்த மாதிரி படம் வரும்போது அதை ஆதரிக்காம விட்டுறோம்னு நினைக்கிறோம். கேக்கே உங்களுடைய தாட்ஸ் என்ன? என்னோட தாட்ஸ் சொல்லணும்னா, நம்ம சீரியஸா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு மூவி பார்க்கறது போறோம்னா ஒரு என்ஜாய் பண்றது தான் போறோம். ஆனா இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ், மேபி புது டைரக்டர்ஸா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா வர டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கருத்தூசி போடுற மாதிரிதான் மூவிஸே எடுக்கிறாங்க. மேபி அவங்க அந்த தாட்ல இருந்து வெளியே வந்துட்டு ஒரு கமர்ஷியலா ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன லைனா இருந்தாலே அழகா ஒரு மூவி எடுத்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா லப்பர் பந்து ஜஸ்ட் கிரிக்கெட் பேஸ் தான். ஒரு சின்ன லைன் வச்சு அழகா எடுத்திருந்தாங்க படம். சோ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா புது டைரக்டர்ஸ் இருந்தாலுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப ரஜினிகாந்த், கமல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன ஃபைட் இருக்கும், ஜஸ்ட் சிங்கிள் லைன் ஸ்டோரி தான், ஆனா செம்மையா எடுத்திருப்பாங்க, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனா இந்த டைம்ல எல்லாமே கருத்தூசி மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அது அந்த சேஞ்சஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம தமிழ் சினிமா மேலும் மேலும் உயர்ந்து போவோம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. நீங்க சொல்றது வச்சு எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா அதுதான் என்னன்னா
நம்ம சினிமாவை மத்த ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நம்ம ஆளுங்களே செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இங்க ஒரு ஏதாவது ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா நம்மளே பயங்கரமா ஓட்டி தள்ளிடுறோம். நீ அந்த வாய் பேசணும்ல, வா உன்னை பாத்துக்கிறேன். முதல்ல எப்படி யோசிக்கிறோம்னா, இப்ப நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க. நான் தெரியாம ஒரு வாய் விட்டேன். என் படம் கண்டிப்பா இந்த ஒரு 500 கோர்ஸ் அடிக்கும் அப்படின்னு நான் வாய் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த என் பேச்சு கேட்டவங்க எல்லாமே, இவன் அதிகமா பேசுறான், இவன் மாட்றான்டா, இந்த தாட்ல தான் பாக்குறாங்க. சூப்பர்ரா, இவன் சொல்றான், போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே அந்த தாட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நீ நிறைய வாய் பேசினா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு கங்குவா, அதுல வந்து அவர் பேசுறது கொஞ்சம் ஓவரா இருக்கும். ப்ரொடியூசர் வந்து பேசுறது கொஞ்சம் ஓவரா இருக்கும். நீங்க இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த திரும்ப நீங்க சக்சஸ் மீட்ல இந்த டிக்கெட்டே கொண்டு வாங்க அப்படின்னு பேசினாரு. அது கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் தான். பட் ஆனாலும் படம் பிளாப் ஆன பிறகு நீ எங்க பார்த்தாலே அந்த வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ரிட்டர்ன் டிக்கெட், எங்கடா வெற்றி விழா டிக்கெட் கேட்டீங்க, எங்கடா அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு இருந்தாங்க. சோ என்னன்னா, அதே மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் மெய்யழகன் பத்தி. அதாவது நமக்கு காலங்காலமா நமக்கு தோன்றது என்னன்னா, தெலுங்கு ஆடியன்ஸ்னாலே பயங்கர மசாலா தான் இருக்கும். மசாலா படம் தான் ஓடும். 4 சாங் இருக்கணும், 2 ஐட்டம் சாங் இருக்கணும், ஒரு பறக்க விடணும் அப்படின்னு தான் மட்டும்தான் பாப்பாங்கன்னு நினைச்சுங்க. மெய்யழகன்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா? வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம ஆடியன்ஸை விட அவங்க அதிகமா என்ஜாய் பண்றாங்கன்னும் போது நம்ம ஆடியன்ஸை குறை சொல்ல முடியாது, ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னு. பட் அந்த 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 மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த பிளேவரே மாறிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ நீங்க ரஜினி எடுத்துக்கோங்க, வேட்டையன் எடுத்தாரு. அவர் அதை விட இன்னும் நல்ல கமர்ஷியல் படமா எடுத்திருக்கலாம். அது கமர்ஷியல் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே இது ரஜினி படம் மாதிரியே இல்ல. ஜெயிலர் மாதிரி எடுத்தாரு, நெக்ஸ்ட் கூலி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் எடுக்க போறாரு, பட் ஆனா இது ஜெயிலர் மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்லி கமர்ஷியல் மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மிக்ஸ் ஆஃப் போத் த சினிமா வரணும்னு நினைக்கிறீங்களா? அமர் ஏதோ சொல்ல வர்றாரு. இல்ல எத்தனை வருஷத்தை தான் நம்ம ரஜினி கமலையே பிடிச்சி தொங்கின போறோம்னு தெரியல. அவங்க இல்ல அப்படி சொல்ல வரல. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டர் வந்துட்டாங்க. இப்போ ரஜினி வந்து இந்த வருஷத்துல ரஜினி வேட்டையன்ன்ற ஒரு நாம சொல்ற டைப்பான மூவி கொடுத்தாரு. கமல் வந்து இந்தியன் 2 கொடுத்தாரு. நீங்க அதே மாதிரி இவரு போனீங்கன்னா விக்ரம் வந்து தங்கலான் கொடுத்தாரு. கேப்டன் மில்லர் வந்து தனுஷ் கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் வந்து அமரன் கொடுத்தாரு. இந்த 5 படமும் வாட்ச் பண்ணுங்க, எதையாவது ஒண்ணு எல்லாமே ஒரு 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 வழிய பேசுற படமா தான் இருக்கும். அது பேசட்டும், நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இந்த 5 அதே படத்துல லப்பர் பந்துல ஒரு அஜித்தோ இல்ல கமலோ இல்ல ரஜினிகாந்தோ நடிச்சிருந்தா அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும்? இல்ல ரீச் இருக்காது. ரீச் ஆகுறது செகண்ட் விஷயம். செகண்ட் விஷயம் கமர்ஷியலா தமிழ் சினிமாவில் 2024 வெற்றி பெற்ற ஒரு 2-3 படம் சொல்லுவாங்க. இல்ல கமர்ஷியலுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. கமர்ஷியலா என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்? இதெல்லாம் இருக்கணும். நீங்க சொன்னதுதான். நான் போயிட்டு தியேட்டர்ல 3 மணி நேரம் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஐ வாண்ட் டு ஃபீல் ஃப்ரெஷ் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு எப்பவுமே கருத்தூசி போட்டுக்கிறாவே, நான் எப்பவுமே ஒருத்தர் வழியை பார்த்துனே இருக்க முடியாது என்னால. பாக்குவேன், ஆனா எல்லா டைமும் அதே பார்த்துக்க முடியாது. எனக்கு ஒரு கமர்ஷியல் உள்ள போயிட்டு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி, ஒரு ஆவேசம் மாதிரி, ஒரு லப்பர் பந்து மாதிரி அப்படின்ற அதுதான் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதுதான் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த 24ல வேணா அந்த மூவிஸ் வராம, தமிழ்ல வந்து அவ்வளவு மூவிஸ் வரலன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சீக்வன்ஸா வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்டேட்டையும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நம்மகிட்டயும் படம் வந்துச்சு. ஜெயிலர்லாம் நீங்க வேற லெவல்ல 650 crores வரைக்கும் வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் வந்திருக்குது. நான் சொல்றேன், இந்த வருஷம் வீழ்ச்சி தான் அடுத்த வருஷமும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகுன்ற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். பட் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, இவர் வந்து இப்போ ஏன் நீங்க ஒரு நீங்க பெரிய ஆக்டர் மட்டுமே கமர்ஷியலா நினைக்கிறீங்க, சின்ன ஆக்டர் கமர்ஷியல் இல்லையான்றாரு. சின்ன ஆக்டரை விட கமர்ஷியல் லாஸ்ட் வருஷம் எந்த படம் எடுத்தாச்சுன்றதுதான் என்னோட கொஸ்டின். நம்ம லப்பர் பந்து என்ஜாய் பண்ணோம், அதை விட்டுட்டு கமர்ஷியலா போயிட்டு எங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அவர் வந்து சொல்லலாம்னா, இப்போ ஒரு பிரேமல படம் வந்துச்சு, அது லவ் பேஸ்டு படம் தான், ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எத்தனை படம் பார்த்திருப்போம். ஆனா அந்த டெலிவரி பண்ணதை வந்து அவங்க பர்ஃபெக்டா பண்ணாங்க. அந்த வே இருக்குல்ல, அந்த டெலிவரி பண்ற வே வேற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரியா நம்ம டைரக்டர்ஸோ நம்ம ஹீரோஸோ செலக்ட் பண்ண கூடாது. எம்ஜி சொல்ல வராது, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல பிரேமலு நாகேஷ் எல்லாம் படம் பாத்திரம் இல்ல. அந்த படம் எல்லாம் இட்டாந்து காரணம் இப்போ ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. எந்த படம் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் பேரியர் தாண்டி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வருது, ரொம்ப நார்மல் ஆச்சு. பிரேம்லுமே ஸ்டார்டிங் வரும்போது தமிழ்ல எல்லாம் பெருசா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணல. அங்க கொஞ்சம் இட்டாவது தெரிஞ்சப்பதான் நாங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ் சினிமாலும் ஏகப்பட்ட குறை இருக்குன்னு அந்த வந்து ஏத்துக்க வேண்டிய விஷயம். பட் இந்த கமர்ஷியல்லாம் அதோட கமர்ஷியல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணமே நம்ம கிட்ட தான் வந்துச்சு. ரஜினி எல்லாம் நடிக்கிற கமர்ஷியல் படம் தான். ஒரு எக்ஸ்பென்சிவ்னா நம்ம கமல் சார் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாயகர் மாதிரி படம் எல்லாம் இன்னொரு வாட்டி எடுக்க கூட முடியாது. ஒரு மணிரத்னம் போய் எங்க உயிரின்னு ஒரு படம் எடுத்துட்டா ஹிந்தியில போய் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணாலும் தெரியும்.
ஆனா இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இதோ ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. ப்ளூ ஸ்டார் வந்துச்சு, அதுக்கப்புறம் லப்பர் பந்து வந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு கிரிக்கெட் படம் சார்ந்த ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இது ஆரம்ப மூவி கிளிக் ஆகுதுன்னா ஆரம்ப மூவி எடுக்குது. மெட்ராஸுக்கும் தங்கலானுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. மெட்ராஸும் அவர் எடுத்தது தான், தங்கலானும் அவர் எடுத்தது தான். வட சென்னைக்கும் விடுதலைக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பாருங்க. பரியேறும் பெருமாளுக்கும் வாழைக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பாருங்க. சேம் டைரக்டர், அவங்க வழியே தான் சொல்றாங்க. ஆனா அதை நீங்க வந்து 2 விதமான ஆடியன்ஸுக்கும் கொண்டு போனாங்க. இப்ப பரியேறும் பெருமாள் எடுத்துக்கோங்க, மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, வட சென்னை எடுத்துக்கோங்க. அந்த பெயினும் இருக்கும். அதுவும் ஒரு அந்த பெயினை நீங்க அவர் அழகா கொண்டு வந்து காட்டிருப்பாங்க. அசுரன் சிம்பிள் எக்ஸாம்பிள் அசுரன். ஆனா அத கமர்ஷியல் எலிமெண்டோடவும் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா நீங்க விடுதலையா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும், அவங்க அந்த டைரக்டர் எடுத்த படம் தான். அதுல வந்து உங்களுக்கு கமர்ஷியல் இருக்காது. அதுக்காக என்ன எல்லா படமே நான் கமர்ஷியலாவா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அது நான் இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் அதெல்லாம் ஓடலையோ அப்படின்னு சொல்ல வரேன். அதே டைரக்டர் நீங்க கமர்ஷியலாவா அவங்க வெளியே சொல்லும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் அந்த கமர்ஷியல் விட்டு கொஞ்சம் வெளியே போகும்போது பாதி பேருக்கு பிடிக்கிட்டு பாதி பேரு என்னடா அறுக்குறாங்கடா டே உட்காந்து தேட்டர்ல எவ்வளவு நேரம் தான் உட்காருறது அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி இல்லாட்டி கமர்ஷியல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கங்குவ மாதிரி எடுத்துடுறாங்க. பயங்கரமா அது பயங்கரமா கத்துனா அது படம் பயங்கரமான ஸ்ட்ராங்கான படம் நினைச்சு. இதுதான் நான் சொல்ல வரேன். கமர்ஷியல் டான்ஸ் ஒரு பெரிய முரண்பாடு. கமர்ஷியல் படம் இல்லாது அந்த மாதிரி அது கமர்ஷியல் பிளாப்னு சொல்ல வரேன் நானு. அத படத்தோட பிளாப்பே அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போனதுதான். இண்டஸ்ட்ரி எங்க தெரியுமா டவுன்ஃபால் ஆகுது? சங்கரோட ஃபெயிலியருக்கு அப்புறம். இப்போ லாஸ்டா வந்து 2.0 பெருசா நம்மளோட முரண்பாடு இருந்துச்சு. இந்தியன் 2 என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பயங்கர பிளாப்ன்றதுனால அதுக்கப்புறம் வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல யாரும் திங்க் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம கமர்ஷியல் கிங்னு சொல்ற ஒரு இந்த கேஎஸ் ரவிக்குமார் அவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்ல இருக்காங்க. பட் அந்த மாதிரி படம் எடுக்கிறது இல்லை இப்போதைக்கு கமர்ஷியல்லாம் உங்களுக்கு லோகேஷன் நெல்சன் தான் இருக்கிறாங்க. அதுக்கு விட்டுட்டா நீங்க மேபி ஆதிக்கு வந்து மார்க் ஆண்டனி பண்ணதுனால ஒருவேளை அவர் தலையை வச்சு ஜிபியூ பண்ணும்போது மேபி கமர்ஷியலா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா நீ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, கமர்ஷியல் தான் பெருசுன்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாதுன்னு சொல்றாரு. ஒருத்தர் வந்து ஏன் நீங்க பெரிய ஹீரோ கமர்ஷியல் படமே நினைக்கிறீங்க, சின்ன ஹீரோ வந்தாலே இப்ப லவ்வர் இந்த மாதிரி படம் வந்தாலே அதுவும் ஒரு பெரிய ஹிட் தான். அவங்க பட்ஜெட்டுக்கு அது பெரிய ஹிட் தான். ஸோ அதனால நம்ம வந்து அந்த அளவுக்கு இன்னும் லோவா போல. பட் இருந்தாலும் இந்த ப்ரொபகண்டா மூவி கொஞ்சம் குறைச்சா இன்னும் ஒரு நல்ல இன்னும் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. பட் எனிவே அது உண்மையான பாயிண்ட் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப நான் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படம் பாக்குறேன்னா நீங்களாம் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படம் பார்ப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்ட்டு நான் பிடிச்சிருக்கணும், நீங்க பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. எண்ட் ஆஃப் த டே அது ஓவராலா ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதை தான் நம்ம வந்து இட்டு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரேட் எல்லாமே சொல்ல போறோம். ஸோ அப்படி பார்த்தா இந்த வருஷம் நம்ம கிட்ட வந்த நிறைய படம் இப்ப அமரன் அதே மாதிரி மகாராஜாவெல்லாம் வேற லெவல் இட்டு எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அது கமர்ஷியலா இல்லாட்டி கூட அந்த ப்ரொபகண்டா முடியா இருந்தா கூட அது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய லைனப் இருக்கு நம்ம பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வந்து. ஸோ அதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஆகும். அதே மாதிரி ஒரு 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 கருத்துசி நீங்க சொல்ற மாதிரி கருத்துசி படமா இருந்தா கூட ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் வரும்போது நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.